வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. வரக்கூடிய செப்டம்பர் 8ஆம் தேதி, அதாவது 2025 அன்னிலிருந்து 21 செப்டம்பர் 2025 வரைக்கும் மாலைபட்சம். இந்த மாலைபட்சத்துல உணவுல நம்ம சில கட்டுப்பாடெல்லாம் இருக்கும். புருஷாலாம் தர்ப்பணம் பண்ணுவா. உணவு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பொழுது உணவா இருக்கும். அதாவது ஒரு நேரம் சாப்பாடு இருக்கும், நைட்டு டிஃபன் இருக்கும். ஆப்வியஸ்லி வெங்காயம் பூண்டு சேர்க்க மாட்டோம். இது இல்லாம சில காய்கறிகள் அதுல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாறும். இப்ப நம்ம அதுல பெரியவாலாம் என்ன பண்ணிருக்காளோ, என்ன காய்கறி யூஸ் பண்ணிருக்காளோ அதே தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அது ஒவ்வொரு ஃபேமிலிக்குமே மாறும். இந்த மகாலய பட்சத்துல லஞ்ச் சமைக்கிறது ஈஸியா தான் இருக்கும். கறி குழம்பு கூட்டு அதெல்லாம் நம்ம தாராளமா பண்ணிடலாம். ஆனா டெய்லி டிஃபன், அதுக்கு ஒரு சட்னி, தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வேணும் இல்லையா? இது பண்றதுக்கு தான் நம்ம ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நைட்டுக்கு பலகாரம், அதாவது டிஃபனும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னியோ ஏதாவது நம்ம பார்க்க போறோம். பட்சம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடியே நான் அந்த வீடியோ போட ஸ்டார்ட் பண்றேன். ஏன் அப்படின்னா அது ஃபாலோ பண்றது எல்லாருக்குமே ஈஸியா இருக்கும். ஊற வைக்கணும், அரைக்கணும், ஃபர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நமக்கு ஒரு டைம் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, மகாலய பட்சத்துக்கான முதல் நாளைக்கான பலகாரம் அரிசியே சேர்க்காம பருப்பு பிடி கொழக்கட்டையும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு டிஃபரெண்டான ஒரு மெத்தட்ல டாங்கர் பச்சடியும் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல 1 கப்பு கடலை பருப்பு, 1 கப்பு துவரம் பருப்பு. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். பருப்பு நல்லா ஊறியாச்சு. இப்ப தண்ணியை நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்சி ஜார்ல 2 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, 1 இன்ச்சு இஞ்சி தோல் சீவிட்டு ரஃபா கட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு. தண்ணி சேர்க்காம நல்லா கிரஷ் பண்ணி எடுத்துப்போம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். பருப்புல இருந்து ஃபுல்லா தண்ணியை ட்ரைன் பண்ணி வச்சிருக்கேன். இதை மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். நான் இதை 2 தடவையா அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்க, இதை போல நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதுல நம்ம அரைக்கும் போது தண்ணியும் சேர்த்துடக்கூடாது, அரைக்கும் போது ஃபைன் பேஸ்டாவும் அரைச்சிடக்கூடாது. இதே மாதிரி குறைப்பா தான் நம்ம அரைச்சிக்கணும். 2 தடவை அரைச்சிட்டு இந்த பவுல்ல சேர்த்திருக்கேன். இதுல பொடியா கட் பண்ண கருவேப்பிலை, தேங்காய் துருவல் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடியா கட் பண்ணிருக்கேன். கொத்தமல்லி நம்ம தாராளமா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இட்லி பிளேட்டை கிரீஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இது நம்ம சின்ன சின்ன உருண்டையா நம்ம பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல நான் பண்ணிருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப பெரிய உருண்டையா இல்லாம ஓரளவுக்கு மீடியம் சைஸ் பண்ணிட்டோம்னா சீக்கிரம் வெந்துரும். இதை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி பாட்டில் ஆல்ரெடி தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த பிளேட் அப்படியே இதுக்குள்ள இறக்கி வச்சிருவோம். இது வேகிறதுக்கு 12ல இருந்து 15 நிமிஷம் ஆகும். இது ஸ்டீம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த பிடி கொழுக்கட்டை வேகிறதுக்குள்ள அதுக்கு ஒரு சைட் டிஷ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், 1 காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு ரொம்ப கலர் மாறாம நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். லைட் கோல்டன் கலர் வந்தா போதும். பாருங்க, இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வறுபட்டா போதும். இது நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு நல்லா ஃபைன் பவுடரா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம வறுத்த உளுத்தம்பருப்பு, மிளகாய், பெருங்காயத்தை இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடரா நான் அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். இதுல தேவையான அளவு உப்பு. இதுல ஒரு 100 ml புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 100 ml தண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இதை நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி பார்த்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அரைச்சதை ஒரு பவுல்ல சேர்த்துப்போம். பாருங்க, இதை போல நான் அரைச்சிருக்கேன். நான் அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கல. எடுத்த தண்ணி பாருங்க அப்படியே இருக்கு. நீங்க அரைக்கும் போது ஃபர்ஸ்ட் தயிர் மட்டும் விட்டு அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்ப இதுக்கு நம்ம தாளிச்சிடுவோம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெடிச்சதும் ஒரு 3-4 மோர் மிளகாய். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மோர் மிளகாய் சேர்த்தோம்னா நல்லா வாசனையா இருக்கும். மிளகாய் வறுப்பட்டதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தாளிச்சதை டாங்கர் பச்சடியில சேர்த்துடலாம். 12 நிமிஷம் ஆயாச்சு. வெந்திருக்கான்னு பார்க்கலாம்.
பாருங்க பர்ஃபெக்டா வெந்திருக்கு. லேசா கலர் மாறி இருக்கு, கொஞ்சம் மாதிரி பளபளன்னு இருக்கும், தொட்டா ஒட்டாமையும் இருக்கும். இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பருப்பு பிடிக்கொழுக்கட்டை பாருங்க சூப்பரா வெந்தாச்சு. நல்லா சாஃப்டாவும் இருக்கு பாருங்க. உள்ளேயும் ஃபர்ஸ்ட் கிளாஸா வெந்திருக்கு. டேஸ்டும் வந்து அருமையா இருக்கும். ஹெல்தியான அரிசி சேர்க்காத பருப்பு பிடி கொழுக்கட்டையும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பர்ஃபெக்ட் காம்பினேஷன் டாங்கர் தயிர் பச்சடியும் சூப்பரா ரெடி ஆயாச்சு. வாங்க இப்ப சர்விங் பிளேட்ல எடுத்துக்கலாம். நல்ல மெத்தன பருப்பு பிடி கொழுக்கட்டையும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து டாங்கர் பச்சடியும் பர்ஃபெக்டா ரெடி ஆயாச்சு. எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு அப்படின்னு நம்மளே பார்த்தோம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து டாங்கர் பச்சடி ரொம்பவே நல்லா இருக்கும். இல்ல நம்ம ஏதாவது தக்காளி சட்னி கூட பண்ணிக்கலாம். இப்ப இந்த பருப்பு பிடி கொழுக்கட்டைய நம்ம டாங்கர் பச்சடியோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிரமாதமா இருக்கு. இது ஒரு நல்ல காம்பினேஷன். பருப்புடி கொழுக்கட்டையில வந்து நம்ம பச்சை மிளகா காஞ்ச மிளகா எல்லாம் சேர்த்திருக்கோம். இந்த காரம் வந்து கரெக்டா பேலன்ஸ் ஆயிருக்கும். இந்த டாங்கர் பச்சடி வந்து நல்லா மைல்டா இருக்கும், தொட்டு சாப்பிடறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த பிடி கொழுக்கட்டையில நம்ம அரிசியே சேர்க்கல, வெறும் பருப்பு சேர்த்து நம்ம பண்ணிருக்கோம். அப்படிங்கறனால புரோட்டீன் ரிச். நம்ம ஆலயபட்சம் அப்படின்னே இல்ல, மற்ற டயத்துல கூட நம்ம தாராளமா பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெல்தியானது. ஒரு சொட்டு எண்ணெய் கூட நம்ம இதுல யூஸ் பண்ணவே இல்லை. இந்த பிடி கொழுக்கட்டையில நம்ம நல்லா தாராளமா தேங்காய் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்ததுனால நல்லா வாசனையாவும் சாஃப்டாவும் இருக்கு. இந்த பிடி கொழுக்கட்டைக்கு நம்ம அரைக்கும் போது இந்த பருப்பை வந்து நல்லா தண்ணியை ஃபுல்லா ட்ரைன் பண்ணிட்டு கொரப்பா அரைச்சுக்கணும். சாஃப்டா அரைச்சிட்டோம் அப்படின்னா பிடி கொழுக்கட்டை வெந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு சாஃப்டா இருக்காது, கொஞ்சம் ஹார்ட் ஆயிடும். அது மாதிரி தண்ணியை ஃபுல்லா ட்ரைன் பண்ணிக்கணும். தண்ணியோட அரைச்சிடக்கூடாது, அரைச்சிட்டோம் லூஸ் ஆயிடும், நமக்கு வந்து பிடிக்கிறதுக்கே வராது. நான் இன்னைக்கு துவரம் பருப்பும் கடலை பருப்பும் ஈக்குவல் குவான்டிட்டியில சேர்த்து பண்ணிருக்கேன். அந்த ரேஷியோ நம்ம மாத்திக்கலாம். துவரம் பருப்பு கூட கடலை பருப்பு கம்மி பண்ணிக்கலாம். இல்ல சில பேர் பட்சத்துல வந்து துவரம் பருப்பு சேர்க்க மாட்டோம், பைத்தம் பருப்பு சேர்த்து போனா நீங்க துவரம் பருப்பு இடத்துல பைத்தம் பருப்பு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டாங்கர் பச்சடியும் வந்து ரொம்ப நல்ல டேஸ்டா வாசனையா இருக்கு. நம்ம தாளிக்கும் போது மோர் மிளகா சேர்த்திருக்கோம். இந்த மோர் மிளகாயோட வாசனை பிரகாசமா இருக்கு. நம்ம இன்னைக்கு வந்து உளுந்த வறுத்துட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணிருக்கோம். ஒருவேளை உளுத்த மாவு ரெடியா இருக்கு அப்படின்னா அதை அப்படியே டைரக்டா நம்ம எடுத்துக்கலாம். தாளிக்கும் போது வந்து ஒரு காஞ்ச மிளகாய் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த காரமும் நமக்கு கிடைச்சிரும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட பருப்பு பிடி கொழுக்கட்டையும் டாங்கர் பச்சடியும் இந்த மாலைய பட்சத்துக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா சூப்பரா அமையும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.